வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷியின் வாழ்க்கை மலரிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனை, February 7. இன்றைய சிந்தனை குடும்ப கலை. யோக முறைகளிலேயே எளிய குண்டலினி முறை யோகம் என்ற ஒன்று மிகவும் முக்கியமானது. அதிலே உடற்பயிற்சி என்பது மிகவும் முக்கியமானது. அடுத்தது அகத்தாய்வு. அகத்தாய்வு என்று எடுத்துக்கொண்டால் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற முறையிலே மகரிஷி நமக்கு அளித்துள்ளார்கள். இதிலே நான் யார் என்ற வினா எழுப்பி விடை காணுதல் என்பது மிகவும் எளிய முறையாக வருகிறது. இந்த விளக்கம் எல்லாம் தெரிந்த பொழுது மனம் தூயதாக தெளிவாக இருக்கிறது. நான் யார் என்று தெளிவுறும் பொழுது மனம் தூயதாக மாறுகிறது என்று மகரிஷி நமக்கு அளித்துள்ளார்கள். இருட்டிலே இருக்கும் பொழுது ஒரு நல்ல வெளிச்சம் இருந்தால்தான் நம்மால் தெளிவாக நடக்க முடியும். அதுபோல ஒரு படியிலிருந்து நாம் இறங்கி வருகிறோம் என்றால் அடுத்தது படி எங்கே இருக்கிறது என்று தெரியும் பொழுதுதான் நம்மால் தைரியமாக முன் சென்று நடக்க முடியும். ஆனால் அந்த படி எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் இருட்டில் செல்லும் பொழுது நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. சில சமயம் படி இருப்பதே தெரியவில்லை என்றால் என்ன ஆகும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் படியும் இருந்து நமக்கு நல்ல வெளிச்சமும் இருந்து நாம் செல்லும் பொழுது எவ்வாறு நம் மனநிலை இருக்கும் என்பது நமக்கு தெளிவாக புரியும். அதுபோல வாழ்க்கையில் தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்ததை நடைமுறைப்படுத்தி திருத்தி உறுதி எடுத்துக்கொண்டு அந்த முறையிலே வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பயிற்சி தான் இந்த மனவளக்கலை, மகரிஷி அருளிய மனவளக்கலை பயிற்சி. அதற்கு மேலாக நாம் உடலை உறுதியாக வைத்துக் கொண்டு ஆன்மாவையும் தூய ஆன்மாவாக வளர்த்துக் கொள்வதற்கு பெருந்துணை புரியும் கலைதான் இந்த காயகல்ப கலை என்பது. அதை ஒழுங்காக செய்து வந்தால் மனிதன் எந்த நிலையில் உயர வேண்டுமோ அந்த நிலையை எளிதில் அடைந்து உயரலாம். குண்டலினி யோகம் கற்றுக்கொள்வதற்கு உயிராற்றல் போதிய அளவு இருப்பது என்பது மிகவும் அவசியமானதாகும். அந்த உயிராற்றலுக்கு மிகவும் முக்கியமானதுதான் இந்த காயகல்ப பயிற்சி. உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய உயிராற்றலை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த காயகல்ப பயிற்சியை நாம் தினந்தோறும் செய்து வரும் பொழுது உயிராற்றல் உயர்ந்து நாம் ஆன்மீக உயர்வில் முன்னேறுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும். குண்டலினி யோகம் காயகல்பத்திற்கு மிகவும் உறுதியாகவும் உதவியாகவும் இருக்கும். ஆகவே இரண்டு வழியிலையும் உடலையும் மனதையும் இணைத்து முன்னேற பயிற்சி செய்து வருவது என்பது மிகவும் முக்கியமானதாகும். எனவே இது குடும்பங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் முக்கியமான ஒரு கலையாக மகரிஷி நமக்கு அருளிய இந்த குடும்ப கலை என்பது மிகவும் முக்கியமானதாக அமைகிறது. இதை நல்ல முறையில் பயின்று ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் உயர்ந்து இந்த வாழ்க்கையை தூய முறையில் வாழவும் மகிழ்ச்சியாக வாழவும் மகரிஷி நமக்கு அருளிய இந்த குடும்பக்கலை மனவளக்கலையை பின்பற்றி வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுவோமாக. வாழ்க வளமுடன்.